எல்லாருக்கும் எங்கள் அம்மாவை நான் கொடுமைப்படுத்தினேன், கஷ்டப்படுத்தினேன், அடித்தேன், துன்புறுத்தினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் எங்கள் அம்மா மேலே நான் எப்படி பாசம் வச்சேங்கிறத கடவுளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எங்கள் அம்மாவை நான் எப்படி பார்த்துக்கிட்டேங்கிறது எனக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். யார்கிட்டையும் போய் சொல்லி பேசுகிறவன் பேச்செல்லாம் பேசிகிட்டே தான் இருப்பான். அவன் பேசுகிற பேச்செல்லாம் வார்த்தை கொடுத்தா நம்ம வாழவே முடியாது. இன்றைக்கி சொல்கிறேன், எவெல்லாம் என்னை கிண்டல் பண்ணிவிட்டு கேலி பண்ணிகிட்டு இருக்கானே என் சொந்தக்காரங்க முன்னாடி, நான் வாழ்ந்து காட்ட போகிற ஒரு வாழ்க்கை, எங்கள் அம்மா எப்படி என்னை வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ, எப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சாங்களோ, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எங்கள் அம்மா ஆத்மாவுக்கு நான் சந்தோஷம் கொடுப்பேன். என்னை கிண்டல் கேலி பண்ணுறவங்க, கடவுளை நம்பியிருக்கேன், இன்ன வரைக்கும் நான் நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கேன், கடவுளை நம்பியிருக்கேன், யாருக்கும் நான் கெட்ட செய்யலை. பேசுகிறவன் எல்லாம் ரோடு இறங்கி வேலை செய்வான். 5 வருஷமாக ரோட்டில் இறங்கி நான் வேலை செய்கிறேன். பேசுகிறவன் எல்லாம் ரோடு இறங்கி வேலை செய்யணும். சுயநலமாக அவன் குடும்பம், காசு, பணம் வாழ்கிறவங்களாம் என்னை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே இல்லாத ஆளுங்க.